இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். சாதம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன். புளி ஒரு 2 எலுமிச்சைப்பழம் சாறு அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாதம்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம்லாம் தாளிச்சிடலாம். இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைக்கொட்டை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கலாம். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதிலே போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. சாதம்லாம் போட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.